நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உங்களுக்கு ஒரு பெக் ஊத்தட்டுமா? வேண்டாம். எப்பவாவது ஒரு பெக் அடிக்கிறதுனால உடம்புக்கு ஒன்னும் கெடுதல் வராது சந்திரன். உடம்புக்கு ஏதாவது வந்துருமோன்னு பயந்து ஒன்றும் நான் குடிக்காமலாம் இல்லை. நான் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா நான் பழைய காராளி சந்திரன் ஆயிடுவேணும்னு பயமா இருக்கு. அப்படி ஒரு பயம் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க சாப்பிடாதீங்க. நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொன்னீங்க? 2 லட்சம். கேக்குறது சரியில்லைதான், இருந்தாலும் கேக்குறேன். நீங்க எதுக்காக அப்பப்போ என்கிட்ட இருந்து கேஷ் வாங்குறீங்க? அது சொல்றதுக்கு கஷ்டமா இருந்தா வேண்டாம். இல்ல இல்ல, ஒரு காலத்துல ஓவரா குடிச்சு பெரிய கடன்காரன் ஆயிட்டேன். அந்த சமயத்தில் நான் நடத்திக்கிட்டு இருந்த பல நிறுவனங்கள் என் கையை விட்டு போயிருச்சு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பணம் கொடுத்து போன நிறுவனத்தை எல்லாம் மீட்டெடுக்கலான்னு முயற்சி பண்றேன். அதனாலதான் நான் உங்ககிட்ட பணம் வாங்குறேம்மா. எல்லா நல்ல விஷயத்துக்கும் நீங்க என்கிட்ட இருந்து பணம் வாங்கலாம். என்னோட வருமானத்துல உங்களுக்கும் பங்கு இருக்குங்க. ஆனா என்கிட்ட நீங்க காமிக்கிற இந்த அன்பு வெறும் பணத்துக்காக மட்டும் இருக்க கூடாது. என்ன மிருடு நீ சொல்ற? நான் உன்னை நேசிக்கிறது வெறும் பணத்துக்காகத்தான் அப்படி நீ நினைக்கிறியா? கண்டிப்பா அப்படி கிடையாது. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நான் உன்னை உண்மையிலேயே உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். அப்புறம் நான் ஒரு டாக்டரோட புருஷன் இல்ல. அப்ப டாக்டர் மிருணாளியோட புருஷனுக்கு ஊரெல்லாம் கடன்னு யாரும் சொல்லிடக்கூடாதுல்ல. அப்படி வந்ததுன்னா அதனால யாருக்கு அசிங்கம்? உனக்கு தானே இல்லையா? அதனாலதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா கடனை எல்லாம் அடைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் நஷ்டம் அடைஞ்ச பல விஷயங்களை திரும்ப அடையணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லா விஷயத்திலயும் நான் உதவியா இருப்பேன். உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் வேணாலும் நீங்க என்கிட்ட கேட்கலாம். உங்களை பழைய மாதிரி பார்க்கணும்னு நானும் ரொம்ப ஆசைப்படுறேங்க. ஸ்மிதா ஏதாவது இவகிட்ட உளறிட்டா அப்புறம் பணம் வர்ற வாசல் அடைஞ்சு போயிடுமே. அதனால ஸ்மிதாவை எப்படியாவது இங்கிருந்து அனுப்பி ஆகணும். சொல்லுங்க மேடம். நீங்க நாளைக்கு பிஸியா? இல்ல. என்ன மேடம்? உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நாளைக்கு எங்க வீடு வரைக்கும் கொஞ்சம் வரணும். நீங்க என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன விஷயம்னு நான் அப்புறமா சொல்றேன். உங்களால முடியுமா முடியாதான்னு சொல்லுங்க. நான் பாக்குறேன் மேடம். 4 மணி வரைக்கும் டியூட்டி இருக்கு. அதுக்கப்புறம் என்னால வர முடியுமான்னு தெரியல. எதுக்கும் நான் நாளைக்கு கால் பண்றேன். உங்களுக்கு எப்ப வசதியோ அப்ப வாங்க. ஆனா கண்டிப்பா வரணும். சரிங்க. அப்ப நான் வச்சிடுறேன். குட் நைட். யாரு மிரு? எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. பேரை சொன்னா உங்களுக்கு அவங்கள தெரியுமான்னு தெரியல. சரி, நீங்க படுத்து தூங்குங்க. நான் 2-3 கால் பேச வேண்டியதா இருக்கு. இங்கேயே பண்ணலாமே. சரி, தூங்குங்க.
இப்படியே தூங்கலாமா? எனக்கு உங்களை இப்படியே கட்டி பிடிச்சிட்டு தூங்கணும்னு ஆசையா இருக்கு. படுத்துக்கோ. நீ என் செல்ல குட்டி. நான் நேத்து உங்களை பிடிச்சி தள்ளும் போது உங்களுக்கு ரொம்ப வலிச்சுதாமா? லைட்டா வலிச்சுது. பரவாயில்ல, நீ தெரியாம தானே இதை செஞ்ச. அப்ப குட்டி பாப்பாவுக்கு வலிச்சிருக்குமா? அம்மாவுக்கு வலிச்சா குட்டி பாப்பாவுக்கு வலிக்கும். அப்படியா? அப்படின்னா இனிமே நாங்க பக்கத்திலே வரமாட்டோம்மா. குட்டி பாப்பாவுக்கு வலிச்சிருந்தா எனக்கும் வருத்தமா இருக்குமா? நீ பக்கத்துல வர்றதுனால எல்லாம் குட்டி பாப்பாவுக்கு ஒண்ணும் வலிக்காது. ஆனா நீ அம்மாவோட வயித்தை மிதிக்கவோ அழுத்தவோ ஏதாவது செஞ்சனா கண்டிப்பா வலிக்கும். எப்பமா குட்டி பாப்பா வெளில வரும்? இன்னும் ரொம்ப நாள் ஆனா குட்டி பாப்பா வரும். அப்போ அம்மாக்கும் அப்பாவுக்கும் என் மேல இருக்கிற பாசம் குறைஞ்சிடுமா? அப்படி உன் மேல இருக்கிற அன்பு குறையுமா? நீ எங்களோட செல்ல குட்டி இல்ல. தாரா ஆண்டி என்கிட்ட குட்டி பாப்பா வந்துடுச்சுன்னா நீங்களாம் என் பேரையே மறந்துடுவீங்கன்னு சொன்னாங்க. தாரா ஆண்டி சொல்றது எதையும் நீ நம்பாத. தாரா விஷயத்துல நாம தப்பு பண்ணிட்டோங்க. நீங்க இன்னும் எழுந்துக்கலையா? என்னங்க என்னங்க என்னங்க? சத்யதேவ், யூ மே ப்ரோசீட். எஸ் யுவர் ஆனர். இந்தாங்க டீ. என்னங்க இப்படி தூங்குறீங்க? இன்னைக்கு ஏதோ கிளையண்ட்டை பார்க்க போகணும்னு சொன்னீங்க, மறந்துட்டீங்களா? சாரி, நான் மறந்தே போயிட்டேன். அப்படின்னா சீக்கிரம் டீயை குடிச்சிட்டு கிளம்புங்க. நீ தான் டீ போட்டியா? இல்ல, பக்கத்து வீட்டு அபிராமி அக்கா. கேலி பண்றியா? என்ன தவிர வேற யாருங்க டீ போடுவா? எப்படி இருக்கு? டீ போட கத்து கொடுத்தவன் நான். நல்லா இருக்காதா? ஓ, உங்க பிஸி எல்லாம் முடிஞ்சு ஃப்ரீ ஆயிட்டீங்கன்னா எங்க வீட்டுக்கு போய் 2 நாள் இருந்துட்டு வரலாம். வேணும்னா நான் கோர்ட்டுக்கு போற வழியில உன்னை வீட்டுல விட்டு போறேன். அப்படின்னா தனியாலாம் எங்கேயும் போல. நீங்களும் என்னோட வந்து தங்குறதா இருந்தா நம்ம 4 நாள் அங்க தங்கலாம் வக்கீல் சார். அப்படின்னா நம்ம அடுத்த வாரம் போலாம். நானும் ஃப்ரீ ஆயிடுவேன். ஆமா, நடுவுல நீ என்ன சொல்லி கூப்பிட்ட? அதுவா, நான் முதல் தடவையா பார்க்கும்போது வக்கீல் தானே கூப்பிட்டேன். அதனால தெரியாம அப்பப்போ அந்த பேர் என் வாயில வந்துரும். ஆனா அது இனி வேணாம். நீ எப்போ என்னை என்னங்கன்னு கூப்பிடுறதா எனக்கு ரொம்ப பிடிக்குது. அந்த வார்த்தையில தான் அன்பு இருக்கு. அதனால இனிமே நீ தெரியாம கூட என்ன வக்கீல்னு கூப்பிடாத. சாரிங்க, இனி நான் கவனிச்சுக்கிறேன். ஹேய், அதுக்கு எதுக்குமா சாரில சொல்ற? அப்புறம் இதோ ஒரே ஒரு உம்மா கொடுத்தா போதும். போங்க. ஹேய், நீ வக்கீல்னு கூப்பிடுறதும் ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா அதை விட நீ என்னங்கன்னு கூப்பிடுறது தான் ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படியா? அப்படின்னா நீங்க சீக்கிரமா டீயை குடிச்சிட்டு நல்ல பையனா ரெடி ஆகுற வழியை பாருங்க. உட்காரு, ரெடி ஆகலாம், கொஞ்சம் டைம் ஆகட்டும். நான் இங்கே இருந்தேனா மாமாக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க லேட் ஆயிடும். இன்னைக்கு ஷோபா அக்கா இல்ல, அவங்க பொண்ணை பாக்குறதுக்காக போயிருக்காங்க. அப்போனா இன்னைக்கு கிச்சன் டியூட்டி உனக்கு தானா? எஸ். இன்னைக்கு என்ன சமைக்க போற? உப்மா.
போதும் நீங்க சிரிச்சதெல்லாம். இல்ல நீ முதல் தடவையா உப்புமா பண்ணல, அது நினைச்சு சிரிக்கிறேன். அது அப்பங்க. இப்போ நான் பண்ற உப்புமா மாமாக்கு ரொம்ப பிடிக்கும். ஆ, அப்படின்னா இன்னைக்கு நானும் நீ செய்யற உப்புமாவை சாப்பிட்டுட்டு தான் கிளைண்ட பார்க்க போவேன். அப்படின்னா நான் இங்கேயே இருந்தா செட் ஆகாது. கிச்சனுக்கு போறேன். ஓய், நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? வேண்டாம், நீங்க சீக்கிரம் போய் குளிக்கிற வழியை பாருங்க. அதுக்குள்ள நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடுறேன். மனசி, என்னங்க அப்படி பாக்குறீங்க? நான் இதெல்லாம் கனவான்னு பாக்குறேன். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் மேடம். என்ன கேளு. இங்க இருக்கிற மத்தவங்க முன்னாடி நடிக்கிற மாதிரி என்கிட்டயும் நடிக்கிறீங்களா என்ன? ஏன் திடீர்னு அப்படி கேக்குற? எனக்கு அப்படி ஒரு டவுட், அதனால தான் கேட்டேன். இந்த கிழவியை இப்படி நான் படுக்க வச்சிருக்கிறதுல இருந்து என்னோட எல்லா விஷயமும் உனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்டவன் முன்னாடி நான் எதுக்கு நடிக்க போறேன்? ஆமா, உனக்கு ஏன் திடீர்னு இப்படி ஒரு சந்தேகம்? மானசிக்கு ஒரு குழந்தை பிறக்கிறத பார்க்கணுன்னு நீங்க ரொம்ப ஆசைப்படுறீங்களே, அதனால தான். நீங்க என் மேல காட்டுற அன்புல ஏதோ திருட்டுத்தனம் இருக்குதோன்னு எனக்கு ஒரு டவுட்டு, அவ்வளோதான். உனக்கு ஒரு டவுட்டும் தேவையில்லை. உன் மேல நான் காட்டுற அக்கறையும் அன்பும் உண்மைதான் அஸ்வினி. நீ இந்த வீட்டு மருமகள் ஆகணுங்கிறது என்னோட ரொம்ப பெரிய ஆசை. ஆனா அது நடக்கல. பரவாயில்ல, அதுக்கான வழியை அந்த கடவுளே எனக்கு காமிச்சிட்டாரு. நான் எதிர்பார்க்குற மாதிரியே எல்லாம் நடந்ததுன்னா மானசி இந்த வீட்டை விட்டு போயிடுவா. நீ எங்க வீட்டு மருமகளா சீக்கிரமே வலது கால் எடுத்து வச்சு உள்ள வரப்போற. அப்போ மானசிக்கிட்ட சீக்கிரமா குழந்தைய பெத்துக்கொடுன்னு எதுக்காக சொன்னீங்க? அவளை இந்த உலகத்தை விட்டே அனுப்புறதுக்கு தான். நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு புரியல மேடம். அன்னைக்கு நீ கேஸ் ஃபைல் தேடும்போது மானசியோட டிவோர்ஸ் ஃபைல் கிடைச்சது ஞாபகம் இருக்கா? ஆமா, ஞாபகம் இருக்கு. அதுதான் எனக்கு கடவுள் காட்டின வழி. அந்த ஃபைலை வச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? அந்த ஃபைலால எதுவும் பண்ண போறது இல்ல. ஆனா அதுல இருந்து கிடைச்ச டாக்டர் சர்டிபிகேட், அதை வச்சு நான் பல விஷயங்களை பண்ண போறேன். நான் சொல்ற எதுவுமே உனக்கு இப்ப புரியல? இல்ல அஸ்வினி, அந்த சர்டிபிகேட்டை வச்சுதான் நான் இப்போ கேம் ஆடிட்டு இருக்கேன். அதை வச்சுதான் மானசியை இந்த வீட்டை விட்டு நான் நிரந்தரமா அனுப்ப போறேன். அதுல என்ன எழுதியிருந்ததுன்னு உனக்கு தெரியுமா? மானசியால பிரெக்னென்ட் ஆகவே முடியாதாம். ஒருவேளை அவ பிரெக்னென்ட் ஆனா பிரசவத்துல அவ இறந்துருவாளாம். அதனாலதான் அவளுக்கு சீக்கிரமா ஒரு குழந்தை பிறக்கணும்னு நான் குறி சொல்றவ மூலமா சொல்ல வச்சேன். நான் அவ குழந்தைய தூக்கி கொஞ்சம் ஆசைப்படுறேன்னு சொல்லி அடிச்சு விட்டேன். அப்பதான் அவ சீக்கிரமா பிரெக்னென்ட் ஆவா. அப்பதானே அவ சாப்டர் க்ளோஸ் ஆகும். மானசி மட்டும் இறந்துட்டா அப்புறம் நீதான் தேவாவோட வைஃப். இனி நான் கொலை பண்ணாம நீயாவே இறந்து போயிடுவ. மானசி, காத்துக்கிட்டே இருடி. சும்மா விளையாடிக்கிட்டே இருக்காம ஏதாவது போய் படிமா செல்லம். நான் படிக்க வேண்டியதெல்லாம் படிச்சுட்டேன். ஹோம்ஒர்க் பண்ணிட்டியா? ஹோம்ஒர்க்கும் நான் நேத்தே பண்ணிட்டேன். ஏன் பானு பாட்டி, நான் எங்க அம்மா கூட போய் உட்காந்துக்கிட்டோமா? அம்மா மெடிசன் சாப்பிட்டு படுத்திருக்கால, நீ போய் டிஸ்டர்ப் பண்ணாதம்மா. நான் ஒன்றும் டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன்.
நல்ல பாப்பாவை நான் சும்மா இருக்கிறேன். வேண்டாமா, நீ ஏன் கூடயே இரு. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது பாட்டி. அப்படின்னா ஏன் மொபைல கார்ட்டூன் பாரு. இந்தா. ஆ. என்னம்மா தர, சாரு வீட்டுக்கு போலியா? ஆன்ட்டி அங்க இல்ல. வேணு அங்கிளோட அம்மாவை பார்க்க போயிருக்காங்க. அவங்களுக்கு என்னமோ நேத்து நைட்டு திடீர்னு நெஞ்சு வலியும். ஐயோ, ஹாஸ்பிட்டல் இருக்கா? ஆமா, கொஞ்சம் கிரிட்டிக்கல்னு ஆன்ட்டி கால் பண்ணப்ப சொன்னாங்க. அச்சோ, யாருக்கு எப்போ உடம்பு சரியில்லாம போகுதுன்னே சொல்ல முடியலமா. அவங்க இனி செத்தாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஏற்கனவே அவங்க வீடு சொத்து எல்லாத்தையும் வேணு அங்கிள் மேலேயே எழுதி வச்சுட்டாங்க. இதெல்லாம் எழுதி வைக்காம போனாதான் மத்தவங்களுக்கு பிரச்சனை. ஆமா, கிழவிக்கு நான் சொன்னது பிடிக்கல போல. செல்லம், என்ன? நான் உனக்கு விளையாடுறதுக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐ பபிள் கம். என்னம்மா பிடிச்சிருக்கா? போ போ விளையாடு. வணக்கம் அத்தா. வாப்பா. வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? நான் அங்கே இல்லாதனால எல்லாரும் நல்லா இருக்காங்க. என்னது? அது வந்து நான் அங்கே இல்லாமல் இருந்தாலும் எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு சொல்ல வந்தேன். அப்பா அத்தான், நான் அங்கே போயிருந்தப்போ நான் நம்ம சேகர் சாரை பார்த்தேன். சேகரா? அது யாரு? உங்களுக்கு சேகரை தெரியலையா? தெரியலப்பா, அதனால தானே கேட்குறேன். யாரு? அதாங்க ராஜசேகர வர்மா, நம்ம ரிட்டையர்டு ஆர்டிஓ. ஓ, இப்போ புரியுது. அந்த வெள்ளமடம் சேகரா? அவரே தான். ஆனா சேகர் கும்பகோணத்துல எல்லாம் இருந்தாரு. அங்கதான் இருந்தாரு. இப்போ அங்க வீடெல்லாம் வித்துட்டு இங்க கும்பகோணத்துல வந்து செட்டில் ஆயிட்டார். வெள்ளமடத்துக்காரங்கன்னா பழைய ஜமீன்பா. ஏக்கர் கணக்குல வயல் மட்டும் இல்ல, அவங்க வீட்லயே யானையை வளர்த்தவங்க. ஒரு வழியில அந்த சேகரோட அப்பாவும் எங்க அப்பாவும் சொந்தக்காரங்க தான். சரியா? அப்போ அந்த தூரத்து சொந்தத்தை ஒன்னாக்கி நம்ம நெருங்கின சொந்தமாக்கலாமா? நீ சொல்றது எனக்கு புரியல. சொல்றேன். நான் ஊருக்கு போயிருந்தப்ப சேகர் சாரை மட்டும் இல்ல, அவர் பொண்ணையும் பார்த்தேன். பாக்குறதுக்கு தங்க சிலை மாதிரி இருந்தா. அப்பவே அந்த தங்க சிலைய நம்ம வீட்டு மருமகளாக்கலாமான்னு எனக்கு தோணுச்சு. வர்மா தான், நம்ம அந்த பொண்ணை நம்ம ஆதிக்கா பேசினா என்ன? நாம பாக்குற பொண்ணெல்லாம் ஆதிக்கு பிடிக்குமாப்பா? கண்டிப்பா பிடிக்கும். அந்த பொண்ணு அவ்வளவு அழகா இருக்கா. அவ அழகு மட்டும் இல்லாதான் நல்லாவே படிச்சிருக்கா. எப்படி பார்த்தாலும் நம்ம ஆதிக்கு பொருத்தமா இருப்பா. ஏன்பா, அவன் வெளிநாட்டுல படிக்கிறவன். அவனுக்கு என்ன மாதிரி பொண்ணு பிடிக்கும்னு நமக்கு எப்படிப்பா தெரியும்? எதுக்கும் அவன் வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஓகே, வந்ததும் பாத்துக்கலாம். அவன் என்னத்தையே நான் அடியோட மாத்திருவான் தான். அதுக்கு முன்னாடி நீங்க அந்த பொண்ணை பாக்குறதுல ஏதோ ஆட்சேபனை இருக்கா? டேய், ஆதியோட விருப்பம் என்னன்னு தெரியாம நான் போய் பொண்ணை பார்த்து என்ன பிரயோஜனம்? அவன் எதுக்கும் வரட்டும். அத்தான், நீங்க போய் அந்த பொண்ணு நேரில் எல்லாம் பார்க்க வேண்டாம், நான் மொபைல்லே காட்டுறேன். அது பிடிச்சிருந்ததுன்னா ஆதி வந்ததும் நாம அவனை கூட்டு வெள்ளமடை வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். நீ எதுக்கும் அந்த பொண்ணோட போட்டோவை காட்டு. இந்த காட்டுறேன். இவதான். எப்படி இருக்கா? அழகா இருக்காள? இந்த பொண்ணு பேர் என்ன? மாளவிகா. போட்டோல பாக்குறதெல்லாம் அழகு இல்ல, அதை விட அவன் நேர்ல பார்க்க இன்னும் அழகா இருப்பா. உன் செலக்ஷன் நல்லா இருக்கு. எல்லா விதத்திலயும் நம்ம வீட்டு மருமகளா வர இவளுக்கு தகுதி இருக்கு. நான் எதுக்கும் இந்த போட்டோவை என் மருமகிட்ட காட்டுறேன். காட்டுங்க. மருமகளே, ஒரு நிமிஷம் இங்க வா. எதுக்கு மாமா கூப்பிட்டீங்க? நான் ஒன்ன கூப்பிடலம்மா, மானசியை கூப்பிட்டேன். மானசியை கொஞ்சம் வர சொல்லுமா. மானசி, மானசி,
என்ன விஷயம் மித்ராக்கா? மாமா கூப்பிட்டாரு. என்ன மாமா? இந்த போட்டோல இருக்க பொண்ணு எப்படி இருக்கான்னு பாருமா. நல்லா இருக்கா? நான் இந்த பொண்ணை ஆதிக்காக பார்த்தா எப்படிமா இருக்கும்? எல்லாம் உங்க விருப்பம் மாமா, இதுல நான் என்ன சொல்ல முடியும்? இந்த வீட்டு மருமகன்ற முறையில உன்னோட அபிப்பிராயத்தையும் தெரிஞ்சுக்கணும்ல, அதனாலதான் நான் உன்னை கூப்பிட்டேன். பொண்ணு பார்க்க அழகா இருக்கா மாமா, தாராளமா பார்க்கலாம். அம்மா இவ பேர் என்ன? மாளவிகா. ஓ. மித்ரா கிட்டையும் காட்டுமா. மித்ராக்கா, நீதான் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டல்ல, இனிமே நான் பார்த்து என்ன சொல்ல போறேன்? அதுவும் சரிதான், இருந்தாலும் போட்டோ ஒரு தடவை பார்த்துட்டு சொல்லுமா. இந்தாங்க மித்ராக்கா. நீங்க சொல்ற அளவுக்குலாம் பெரிய அழகெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏமா மித்ரா, இன்னும் என்னம்மா நீ பழைய கிழவிங்க மாதிரியே பேசிட்டு இருக்க? இப்ப பாரு, மானசி மாதிரி தெளிவான பார்வை இருக்கிறவங்க உன்ன மாதிரி எல்லாம் பேசவே மாட்டாங்க. என்ன மானசி? என்ன சொல்ல இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? என்ன ஏன் தாராண்டி அம்மாவும் பானு பாட்டியும் கோவிலுக்கு போகும்போது கூட்டிட்டு போகல? இனி பானு ஆச்சியும் துளசி அம்மாவும் உன்னை எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டாங்க. அது ஏன் அப்படி? ஏன்னா அவங்க கொஞ்சம் விளையாட புது பாப்பா தான் வரப்போதில்ல. ஆனா துளசி அம்மா கிட்ட குட்டி பாப்பா வந்தாலும் என் மேல இருக்கிற அன்பு குறையவே குறையா சொன்னாங்க. அதெல்லாம் உன்னை ஏமாத்துறதுக்கு சும்மா சொல்றதுமா. இப்பெல்லாம் நீ துளசி அம்மாவை பார்க்க போகும்போது போக கூடாதுன்னு பானு ஆச்சி எதுக்கு சொல்றாங்க? உன்ன அவங்களுக்கு பிடிக்காது, அதனாலதான். அதனால நீ வருத்தப்படாதம்மா. உன்னை கொஞ்சம் தான் நான் இருக்கேன்ல. நீங்க இவள கோயிலுக்கு கூட்டிட்டு போலன்னு பாவம் பாப்பா ரொம்ப வருத்தப்படுறா தெரியுமா? அப்படியா செல்லக்குட்டி? வேணாம், உங்களுக்கு கொஞ்சம் கூட என் மேல அன்பே இல்ல. எனக்கு அன்பு இல்லைன்னு யாரு சொன்னது? இங்க பாரு, எமி பாப்பாவுக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. இந்தா. எனக்கு சாக்லேட்லாம் ஒண்ணும் வேணாம், நான் உங்க கூட சண்டை. ஓ, என் செல்லக்குட்டிக்கு என் மேல கோவமா? கோவப்பட்டா அம்மாவுக்கு கவலையா இருக்கும்ல. நாளைக்கு கோவிலுக்கு போகும்போது நான் கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போவேன். நீங்க சும்மா என்னை ஏமாத்துறதுக்காக சொல்றீங்க. இல்லடி தங்க குட்டி, நிஜமா சொல்றேன். வா வா வா. காலையில உனக்கு என்ன சாப்பிட வேணும்? இந்த கிழவிய கொஞ்சம் காண்டாக்கலாமா? அத்தை, எமி பாப்பா பேசுறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு பயமா இருக்கு. என்னாச்சுமா? குட்டி பாப்பா வந்துட்டா என் மேல இருக்கிற அன்பு குறைஞ்சிடுமான்னு கேக்குறா. அப்படி குறையும்னா குட்டி பாப்பா வராமலே இருக்கட்டும்னு சொல்றா. இவ இனி துளசி அணி தூங்கிட்டு இருக்கும்போது பயத்துல ஏதாவது குதிச்சிருவாளுன்னு எனக்கு பயமா இருக்கு. கடவுளே, அந்த குழந்தைக்கு அப்படிலாம் எந்த எண்ணமும் வந்துடக்கூடாது. ஏன்பா சந்திரா, கொஞ்சம் நில்லு. என்னம்மா? எங்கப்பா போற? நான் கொஞ்சம் பேங்க் வரைக்கும் போறேம்மா, ஒரு செக் கொடுக்கணும். மெர்னால நீ உன் கடனெல்லாம் அடைக்கிறதுக்கு பணம் கொடுக்கறாளப்பா? அப்படின்னா
மெர்னாலினி உன் மேல உயிரியே வச்சிருக்கான்னு தானே பார்த்தோம். ஆமாமா, அவ என் மேல உயிரியே வச்சிருக்காமா. அப்பனா ஸ்மிதாவோட வயித்துல உன் குழந்தை வளருதுன்னு சொன்னாலும் இந்த அன்பு அப்படியே தான் இருக்கும் இல்லப்பா? ஸ்மிதா வயித்துல வளர்றது ஏன் குழந்தைதான்னு உங்ககிட்ட யாருமா சொன்னாங்க? அவ வயித்துல வளர்றது யார் குழந்தையோ என்னவோ. அப்போ அது உன் குழந்தை இல்லைல்ல? இல்ல. சும்மா பொய் சொல்லாத சந்திரா, எனக்கு எல்லாமே தெரியும். உங்ககிட்ட ஸ்மிதா எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? இல்ல, அவ யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. அப்புறம் உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? நான் நீங்க 2 பேரும் பேசுனத கேட்டேன். ஓ, அது அப்ப நான் தெரியாம பண்ண ஒரு தப்பு. இப்ப தப்பையெல்லாம் திருத்ததான் முயற்சி பண்றேன். எப்படி திருத்த முடியும் நீ சொல்ற? அப்பனா அவளே நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றியா? அதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இல்ல. என்னால மிருணாலினிய இனி கண்டிப்பா அவாய்ட் பண்ண முடியாது. அவாய்ட் பண்ணா உன்னோட கடன் எல்லாம் அடைக்க முடியாது, அப்படிதானே? என்ன இருந்தாலும் நீ ஸ்மிதாக்கு பண்ணது பெரிய துரோகம் தான். சமையல்காரியா இருந்தாலும் அவ்வளவு ஒரு பொண்ணுதான். அவ மட்டும் உனக்கு சாபம் விட்டா நீ எப்பவுமே நிம்மதியா வாழ முடியாது. அதுக்காக இப்ப நீங்க என்ன பண்ண சொல்றீங்க? மிருணாலினி அனுப்பி வச்சுட்டு அந்த ஸ்மிதா கழுத்துல தாலி கட்ட சொல்றீங்களா? உண்மையாவே நீ அப்படிதான் பண்ணிருக்கணும். இந்த விஷயம் மட்டும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நீ மிருணாலினிய கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிச்சிருக்கவே மாட்டேன். இப்போ உன்னால 2 பொண்ணுங்களோட வாழ்க்கை அழிய போகுது, அத நீ மறந்துடாத. யாரு வாழ்க்கையும் அழிய போறதில்ல. அதுக்கான ஒரு திட்டம் என் மனசுக்குள்ள இருக்கு. உன்னோட திட்டம் என்னன்னு கொஞ்சம் சொல்லு. பணத்தை கொடுத்து ஸ்மிதாவை இங்க இருந்து அனுப்ப போறியா? அப்படி பணத்தை வாங்கிட்டு ஸ்மிதா இங்க இருந்து போயிடுவான்னு நினைச்சா அது உன்னோட தப்பு. அவ அப்படியெல்லாம் போக மாட்டா. அப்படியே போனாலும் அவ திரும்ப இங்கதான் வருவா. உன் குழந்தையோட வருவா. ஆனா ஒண்ணு, அவளோட வயித்துல வளர்ற குழந்தை உன்னோடையதுன்னு இது வரைக்கும் யார்கிட்டயும் சொல்லல. அப்படி மட்டும் அவ சொல்லிட்டானா மிருணாலினி அந்த நிமிஷமே உன்னை விட்டு போயிடுவா. பாஸ், இந்த காரை பாருங்களேன். அதிக கிலோமீட்டர்லாம் ஓடுனதே இல்லை. நீயும் உன்னோட காரும். என்னாச்சு பாஸ்? அம்மாக்கு தெரிஞ்சிருச்சு ஸ்மிதா வயித்துல வளர்றது என்னோட குழந்தை தானே. அப்ப சிவராஜ முதலாளிக்கும் தெரிஞ்சிருக்கும். இனி டாக்டர் அக்காவுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா மொத்த சீனும் க்ளோஸ் ஆயிடும். அதுக்கு முன்னாடி ஸ்மிதாவை இங்கிருந்து அனுப்புற வழியை பாருங்க பாஸ். அனுப்பி ஆகணும். கண்டிப்பா அவளை அனுப்பி ஆகணும். அம்மா, அம்மா, அம்மா எங்க போனாங்க? அம்மா, 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 ஐயோ,
துளசி என்னாச்சு? துளசி துளசி என்னாச்சுமா? என்னாச்சு? பாத்து அந்த சேர்ல உட்கார வைப்பா. பாத்து உட்காரு. உட்காரு. மெதுவா மெதுவா. உனக்கு என்னாச்சுமா? என்னாச்சு? துளசி என்னாச்சு? எப்படிமா விழுந்த? சுப்பா. துளசிமா துளசி. இங்க சோப்பு தண்ணியை ஊத்துனது யாரு? எமியா தாங்க கண்டிப்பா இருப்பா. என்ன வேலை இவ பண்ணி வச்சிருக்கா? போப்பா போய் முதல்ல வண்டி எடு. சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். வாமா. இங்க சோப்பு தண்ணியை ஊத்துனது நீதானா? அது நான் பபிள் கன் ஊதுன போது விழுந்திருக்கும். வேண்டாம் விடுங்க. பாத்துமா பாத்துமா. நான் போய் கார் எடுத்துட்டு வரேன். சீக்கிரப்பா வண்டி எடுத்துட்டு வா. ஐயோ கொஞ்சம் பொறுத்துக்கோமா. கொஞ்சம் பொறுத்துக்கோமா. இத வண்டி வந்துருச்சு. மெதுவா மெதுவாமா. பார்த்து ஜாக்கிரதையா இறங்க. ஏறுமா. ஐயோ மெதுவா. நீ எதுக்கடி சோப்பு தண்ணியெல்லாம் ஊத்துன? உங்க அம்மாவை கீழே விழ வைக்கவா? நான் அந்த பபிள் கன் வச்சு விளையாட்டு இருக்கும் போது தண்ணி கீழே சிந்திருக்கும். கடவுளே, இன்னும் என்னென்னலாம் நடக்க போதும். கண்டிப்பா துளசி அண்ணியோட குழந்தை இறந்திருக்கும். இனி அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்பி வந்தா இங்க என்னெல்லாம் நடக்க போதோன்னு எனக்கு நினைச்சா பயமா இருக்கு. என்ன அடிப்பாங்களா? பின்ன நீ பண்ண இந்த வேலைக்கு உன்னை கொஞ்சுவாங்களா என்ன? இப்பவே உன்னோட அப்பா உன்னை அடிக்க கை ஓங்கினதை பார்த்தல்ல. இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் உன்னை தூக்கி போட்டு மிதிக்க போறாங்க. ஆனா ஒரு விஷயம் கன்ஃபார்ம், இனிமே உன்னை இங்க இருக்க வைக்க மாட்டாங்க. போர்டிங் ஸ்கூல் தான் கன்ஃபார்ம். அங்க நீ சேட்டை பண்ணினா உன்னோட தோலை உரிச்சிடுவாங்க. வேணும்னா பாரு. ஹலோ அம்மா. அம்மா சரிம்மா, நான் இப்பவே வரேன். என்னாச்சுப்பா? ஏன் இப்போ டென்ஷனா இருக்க? துளசி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களா? என்னாச்சு? துளசி கீழே விழுந்துட்டாலாம். அவளுக்கு அபார்ட் ஆயிடுச்சாம். உங்ககிட்ட இதை சொன்னது யாரு? அம்மா தான். எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்களா. பாவம் அம்மா எதுவும் பேசாம அழுதுட்டே இருக்காங்க. கடவுளே. நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பி போலாங்க. சரிம்மா, நீ போய் ரெடி ஆகு. ரெடி எல்லாம் ஒன்றும் ஆக வேண்டாம். நீங்க வாங்க, நம்ம உடனே கிளம்பலாம். வா நம்ம போலாம். நான் கேட்டதுக்கு எந்த பதிலுமே நீ சொல்லலையே. நான் கொஞ்சம் யோசிக்கணும் டாக்டர்.
திடீர்னு நம்ம ஓனா ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்றதுனா அது அவ்வளோ ஈஸி இல்லையே. அதுக்கான ஃபண்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ண வேண்டாமா? அத பத்தி யோசிச்சு நீ டென்ஷன் ஆகாத. ஃபண்ட் எல்லாம் நான் ரெடி பண்றேன். நீ ஓகேன்னு மட்டும் சொன்னா போதும். எனக்கும் இதுல விருப்பம் தான். நீங்களும் பார்ட்னர் ஆனீங்கன்னா எனக்கு இதுல ஓகே தான். ஓ, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அப்போ அடுத்த மாசமே நம்மளோட ஹாஸ்பிட்டல் ஒர்க்க ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? ஓகே. Cheers. என்ன சந்திரா இது? இப்படிதான் ஒரு ரூம்குள்ள வரதா? பெர்மிஷன் கேட்டு வரக்கூடாதா? யார் இது? என் ஹஸ்பண்ட். ஹலோ, ஐ ஆம் டாக்டர் டேவிட் ஜான். We are colleagues. And now we are planning to the starting hospitals. சந்திரா, நாங்க கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் வெளியே போறீங்களா? டாக்டர், யூ கேரி ஆன். இதுக்கு முன்னாடி எத்தனை பொண்ணுங்களை வாசல்ல காக்க வச்சிருப்பேன். அதோட பலன்தான் உன் பொண்டாட்டிக்கு காவல வழியில நிக்கிற. ஒன்னா ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் இப்படி பெட்ரூம்ல உட்காந்து பேசுறதெல்லாம் எனக்கு நல்லதா படலைங்க. அவங்க ஹால்ல உட்காந்து பேசலாம்ல. சந்திரன் பாவம் கவலையா இருக்கான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வெறும் ஆரம்பம்தாம்மா. இதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ பார்த்துக்கிட்டே இரு. டாக்டர் மிருளாளினி இதுக்கப்புறம் என்னெல்லாம் செய்ய போறான்னு. இப்ப சரக்கு மட்டும் தான் அடிக்கிறா. நாளைக்கே ஒரு நாள் எவனையாவது கூட்டிட்டு வந்து பெட்ரூம்லயே படுக்க வைக்க போறா. ஐயோ கடவுளே, என்னங்க இப்படி பேசுறீங்க? என் பையன் பைத்தியக்கார மாதிரி காவல் காத்த நிக்கதான் முடியும். இருந்தாலும் இது ரொம்ப ஓவருங்க. இது ரொம்ப கம்மி. இதுக்கப்புறம் தான் நிறைய விஷயம் நடக்க போகுது. பணத்தை பார்த்து கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு அந்த காலத்துல இதுக்கு தான் சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அப்புறம் புருஷன் வெளியே காவல் தான் காக்கணும். அம்மாவுக்கு கால் பண்ணி ஏதாவது கேட்டிங்களா? இல்ல. அந்த ராய்க்காவது ஏதாவது கால் பண்ணுங்க. ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாங்க. அங்க என்னாச்சு என்னன்னு தெரியாம ஒரே கஷ்டமா இருக்கு. அந்த திமிரு பிடிச்ச பொண்ணுக்கு பபிள் கன்னை வாங்கி கொடுத்தது ரொம்ப தப்பா போச்சு. அப்ப எமிக்கு நீ தான் பபிள் கன் வாங்கி கொடுத்தியா? அத வச்சு எமி துளசி அண்ணிய தள்ளி விடுவான்னு எனக்கு என்ன தெரியுமா? துளசி அண்ணி அழுததையும் கையால வயிற்று அழுத்தி பிடிச்சது எல்லாத்தையும் பார்த்தா இந்நேரம் அபார்ட் ஆயிருக்கும் தான் நினைக்கிறாங்க. உன் வாயை வச்சுட்டு சும்மா இருத்தாரா? அந்த குழந்தைக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. ஓ, நான் சொன்னாலும் சொல்லலைனாலும் அந்த குழந்தை வாழணும்னு அதிர்ஷ்டம் இருந்தாதான் அது வயிற்றுல இருந்து வெளியவே வரும். அதிர்ஷ்டம் இல்லாத குழந்தையா இருந்தா அதோட கதை வயிற்றுக்குள்ளேயே முடிஞ்சிரும். எனக்கு தெரிஞ்சு அப்படி நடக்கதான் நிறைய வாய்ப்பு இருக்கு. எங்க என்னாச்சுங்க? அவ்வளவுதான். ஐயோ கடவுளே, நான் இவ்வளவு நேரம் வேண்டிக்கிட்டது எல்லாமே வேஸ்டா போச்சா? நந்து பாருங்க. கவலைப்படாதீங்க துளசி அண்ணி. இப்ப போன அந்த குழந்தைய கண்டிப்பா உங்களுக்கு குழந்தையா வந்து பிறக்கும். அதுல எந்த டவுட்டும் இல்ல. எமி எங்க? பாவம், இவ்வளவு நேரம் அவ அழுதுகிட்டே தான் இருந்தா. இப்பதான் நான் ஆறுதல் சொல்லி அவளை உள்ள உட்கார வச்சிருக்கேன். இனி அவளை போய் அடிக்காதீங்க. அவ ஏற்கனவே பயந்து போயிருக்கா. எங்க வேண்டாங்க, அவளை எதுவும் சொல்லாதீங்க.
இந்த குழந்தையோட முகத்தை பார்க்க நமக்கு கொடுத்து வைக்கல. அதுக்காக இப்ப எமிய திட்டி என்ன ஆக போகுது? நீ கொஞ்ச நேரம் போய் படுமா. படுக்கிறேம்மா. அதுக்கு முன்னாடி நான் எமிய பார்த்துட்டு வரேன். அவ ரொம்ப பயந்து போயிருப்பாள்ல. நீங்க எமிய கூப்பிடுங்க. எமி, எமி. சரி, உள்ள வாமா. படியில பாத்து ஏறுமா. அம்மா, கொடிக்கா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரீங்களா? சரிம்மா, கொண்டு வரேன். சேர் போட்டு இவ்வளவு உட்காரவே. அக்கா வந்து உட்காரு. இப்ப ரொம்ப வலிக்குதா துளசி அண்ணே? குழந்தை இறந்து போச்சுல, வலிக்கதான் செய்யும். இந்தம்மா தண்ணி குடிமா. எமி ரூம்ல எங்கேயுமே காணுமே. காணுமா? அவ ரூம்ல தானே இருந்தா. நாங்க போய் பாக்குறோம். வாங்க நந்து. அவ எங்கேயாவது பயந்து போய் ஒளிஞ்சிருப்பா. கொஞ்ச நாளா தேடி பாருங்க. எமி, எமி செல்லம். எமி எங்க இருக்கமா? எமி, 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 எமி. என்னங்க ஆச்சு? எமி எங்கேயுமே காணும் துளசி. ஜாக்கிரதமா. அப்படி எங்கங்க போயிருப்பா? நீ டென்ஷன் ஆகாத, நம்ம தேடி பார்க்கலாம். எல்லா இடத்துலயும் பாத்துட்டீங்களாமா? இந்த பொண்ணு எங்க போனானே தெரியலையே. நான் வீட்டுக்கு வெளியே போய் தேடிட்டு வரேன். கடவுளே, என்னங்க நம்ம பொண்ணு எங்கங்க போயிருப்பா? விசாரிக்கலாமா? அவ்வளவு உன் பக்கத்திலே உட்கார வச்சிருக்க வேண்டியதானே? நான் என் பக்கத்துல தாங்க இருக்க வச்சேன். அவ அழுதுகிட்டே ரூம்குள்ள போனா. சரி, அவ அழுதுகிட்டே ரூம்குள்ள தான் இருப்பான்னு நினைச்சிட்டேன். நான் வெளியில விசாரிக்கிறேன். எங்க நானும் கூட வரேங்க. இந்த நிலைமையில நீ வர வேண்டாம், நான் போய் பார்த்துட்டு வரேன். எங்க பரவாயில்லங்க, நானும் கூட வரேன். குழந்தை போனதை விட எனக்கு கவலை எம்மிய காணுங்கிறதுதான். அவ கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கே இருந்தாலும் என்னால நிம்மதியா இருக்க முடியாது. ப்ளீஸ், நானும் வரேன். சரிவா. ஐயோ, தனியா போன இடத்துல லாரி எதுவும் இடிச்சிடக்கூடாது. கடவுளே. என்னங்க, நம்ம குழந்தை அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க எதுக்காகங்க அவகிட்ட போய் டென்ஷன் ஆனீங்க? அதனால தானே அவ எங்கேயோ போயிட்டா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.